யாரு யாரு எஸ்பிஎஸ்ல கமிஷன் கொடுக்குறீங்களா ஐயாட்ட? என்ன எதனால என்ன சம்பந்தம்? பிரச்சனையா? எந்த ஊருக்கு விசேஷம் வச்சது கூட பெரிய செய்யணும் போக விஐபி வருவாலாம். தாய் தப்பம் வந்து அவங்களுக்கு அசிங்கமா, தாய் தப்பம் வந்து அவங்களுக்கு அசிங்கமா, அதனால பேர் கூட போடல, அவங்களுக்கு வர கூட இல்லை. கவலைப்படாதீங்க, இதுக்கு உறுதி நடவடிக்கை வேகமா எடுக்க சொல்றான். ஜமீன் இந்திராணி, என் பேரு கீதா, நான் வெட்டனரி பக்கத்து ஊர்றேன். எங்க மூணு மைங்கல்ல ஒரு மைன் நடுவர் கண்ணதாசன் என்பவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. 25 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. மூத்தோ ஆஜி மசாலா ஏஜென்ட் காலாறுல இருக்காப்புல. அவரு வந்து சின்ன ஆளு, மூத்தவளும் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. விவசாயம் போட விடுறாங்க. விவசாயம் 2 வருஷமா போட்டோம், அந்த விவசாயத்தை போட விடல. அந்த விவசாயம் வந்து நான் கண்டிப்பா போடணும், அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நாங்க 2 ட்ரிப்பு கலெக்டர் ஆஃபீஸ் 3 ட்ரிப்பு கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டோம், மனு எடுக்கல. அது மாதிரி காலாறு இன்ஸ்பெக்டர் கொடுத்தா அவங்களும் எடுக்கல. இங்க வந்தா எங்களுக்கு நடவடிக்கை எடுப்புங்க வர்றோம். மூத்தவள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கிற கடிதம் நாங்க வந்திருக்கோம். அது மாதிரி விவசாயம் நாங்க போடுறோம். தாய் தப்ப வந்து அவங்க பாதுகாப்புல இருந்து எல்லா சொத்துமே இருக்கு, எல்லா ரெக்கார்டும் இருக்கு. அவங்க விவசாயத்துக்கு அப்புறம் தான் மயங்க எடுக்கணும். பயலுக வந்து யாருமே தலையிடக்கூடாது. அவங்கள அடிச்சு ரொம்ப குடும்பப்படுத்துறேன். நான் என்னால அடிக்கடி வர முடியல, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த 2 வீடுமே அந்த பயலுக வந்து 2 பேருமே அந்த 2 மயங்களுமே இருக்கக்கூடாது, அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நானும் இருந்து அப்ப இருந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டின வீடு, அந்த வீட்டுல வந்து அவங்க 2 பேருமே இருக்கக்கூடாது. அவங்கள வந்து ரொம்ப நடவடிக்கை எடுக்கணும். ஒரு விசேஷம் வச்சாங்க, மூத்த ஆட்சி மசாலா ஏஜென்ட் பெரிய வசதி, ஆட்சி மசாலா விசேஷ சடங்கு வச்சாங்க. அந்த சடங்குல கூட ஒரு தாய் தப்பன் பேரை போட கூட அப்போ அவளை யோசிப்பியானா பெரிய விஐபி கலெக்டர் எல்லாரும் வருவாளா. நம்ம தாய் தப்ப வந்து அசிங்கம் வந்து நிக்க கூடாதான், அந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அடிச்சு மிதிச்சு என்னால பார்க்க முடியல. நடுவில் கண்ணாசன் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து 25 நகை போட்டதுல இருந்து எல்லாமே அவர்தே, செஞ்சது வச்சது ஃபுல்லாமே அவர்தே. அதனால அவர் வந்து வந்து விவசாயம் போடணும். நான் ஒரு விசேஷம் வைக்கிறதுனால எங்க அப்பா அம்மா தாய் தப்ப வந்து விவசாயம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது. விவசாயம் போட்டு நாங்க ஒண்ணுமே வழியில ஒழுங்கு நம்பி வச்சுங்க. நாங்க என்ன சத்து, நாங்க காலை வச்சு கையை வச்சு ஒரு வேலை ஆக்க முடியல. ஒருத்தன் கஞ்சி சொல்றாங்க, 3 வேலை பச்சுட்டு நாங்க கஞ்சி நாங்க மருந்தை குடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கோம். இந்த சொச்சை வேணா வாங்கிட்டு அதோட சோளத்தை விதைக்கிறாங்க. நான் வேலைக்கவே மஞ்சள் போய் கிடைக்கும் தடுக்கிறாங்க. நாங்க கோயில கூட காத்துல இப்ப வேலை கம்மா வச்சுக்கல, வெட்டின காசு 10 வாரமா அப்படியே கிடக்கு.